குடும்பம் பல்கலைக்கழகம் நல்லதொரு குடும்பம். ஆஹா ஆஹா, வீடு எவ்வளோ மங்களகரமா, இவ்வளோ பிரைட்டா இருக்கு. எல்லாத்துக்கும் என் மருமக தான் காரணம். உங்க மருமக என்ன எலக்ட்ரிஷியனா? இவ்வளோ பிரைட்டா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம டிஓபி சரவணன் தான். 1000 சொல்லுடா. என் மருமக வந்த அப்புறம்தான் வீடு வீடாவே இருக்கு. ஏன் அதுக்கு முன்னாடி நான் மாட்டு கொட்டாய வந்தது? வீட்டு வேலை எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு செஞ்சது நானே. ஆனா பாராட்டு உங்க மருமவளுக்கா? ஆமாடா, அவளை மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அதான் உங்க மருமகளுக்கு தெரியாம உங்க பொண்ணுகிட்ட பணம் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க. கம்முன்னு இருடா. சீதா, அம்மா சீதா, கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வாமா. வந்தாள் மகாலட்சுமியே என்றும் அவள் ஆட்சியே. வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில். நல்லா இருமா, நல்லா இரு. பாத்தியாடா என் மருமகளை? போங்கம்மா, எனக்கு வெக்கமா இருக்கு. என்னது? பாக்குற மாதிரி இல்ல, கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்காங்கன்னு சொன்னேன். அத்தை, காஃபி சாப்பிடுங்க. காஃபியா சாப்பிட முடியாது, குடிக்க தான் முடியும். இது கூட தெரியல உங்க லூசு மருமகளுக்கு. யார பார்த்து லூசுன்னு சொன்ன? கொன்னுடுவேன். அவ ஸ்ரீதேவிடா. அத்தை, இது கொஞ்சம் பிடிங்க. பாத்தியாடா எங்க மாமியார? இல்ல உங்க ஆசீர்வாதம் தான் அத்தை. நீங்க அத்தை இல்ல, என்னோட அம்மா. காலம் முழுக்க காலடியிலே இருக்கணும் அத்தை. காலடியிலே இருக்க நீ என்ன பொமேரியன் நாயா? யாரடா கிண்டல் பண்ற? கொன்னுடுவேன். சரி விடுமா, அவன் கிடக்குறான். காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. காஃபி போட்ட கைக்கு தங்கத்துல காப்பே போடலாமா? போடுங்க போடுங்க. சில்லற இல்ல, அப்புறமா போடுறேன். அது இல்லம்மா, காஃபி போட்ட கைக்கு தங்கத்துல காப்பு போடணும்னு சொன்னீங்கல்ல, காஃபி போட்டது நான் தான். அதை சூடு பண்ணி கொண்டு வந்தது தான் உங்க மருமக. எப்படியோ ஏன் மருமக எடுத்துட்டு வந்ததுனாலதான் காஃபி அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சுரா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் அத்தை. அத்தை, இன்னைக்கு கோயிலுக்கு போறேன்னு சொன்னீங்களே, போகலையா அத்தை? இல்லம்மா, லேசா தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதாம்மா. அத்தை, தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு நிக்கிறீங்க. நீங்க வாங்க அத்தை, இந்த ரெஸ்ட் எடுங்க. அம்மா பொறுமையா கூட்டு போமா. சரிங்க அத்தை. அம்மாடி. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. அம்மாவும் நீயே. அம்மாடி, கால் அமுக்குனது போதுமா? உன் கை வலிக்க போகுது. வேணா கல் தம் சொல்லிட்டா கேம் ஓவர் ஆயிடும். டேய், வாய் மூடிட்டு போடா. என் அம்மா வரனா நான் செய்ய மாட்டேனா? நீங்களும் என் அம்மா தான் அத்தை. பாத்தியாடா என் மருமகளை? பாருங்க, தலைவலிக்கு கால் அமுக்கி விடுது. சரியான லூசு குடும்பத்துல இருந்து வேலைக்கு செஞ்சுட்டேன். நீ மருமகளா கிடைக்க நான் என்ன புண்ணியம் செஞ்சனோ? இந்த கொடுமையெல்லாம் பார்க்க நான் என்ன பாவம் செஞ்சனோ? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து,
என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான், செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.